வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 2024 குரூப் 2 நடந்துச்சு இல்லைங்களா எக்ஸாமு, அதில் கேட்ட மேக்ஸ் சைக்காலஜி கொஷினை எப்படியெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவிலேருந்து ரிப்பீட்டட் கொஷினும் வரப்போகிற எக்ஸாமில் கேட்கலாம். அதாவது குரூப் 4லேயும் சரி, பிசிலையும் சரி, எஸ்ஐலையும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி, இந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டைப்பில் சம்மு ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இதுதான் பேட்டர்னு. இதுலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஐடியா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் அந்த ஐடியா என்னன்றது நான் சொல்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு ஒரு சில கொஷின் அப்ரோச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அப்கமிங் எக்ஸாமில் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சைக்காலஜி, அதாவது நம்பர் சீரிஸ் ப்ளஸ்ஸு லெட்டர் சீரிஸ் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது ஏபிசிடி அதாவது ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேரலாக இந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த வேல்யூக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இங்கே கொடுத்துருக்காங்களே ஏபிசிடின்ட்டு அதை இது வரைக்கும் எழுதிருக்கேன்னா அது P1 Q1 R3 அந்த மாதிரி போட்டுருன்னா போட்டுருங்க. போட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஆன்சர் வேணுன்றத அதை கீழே எழுதிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இருக்கிறத மட்டும் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. Q2 Bன்னு இருக்குங்களா, அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. Bக்கு Q2 அப்போது அதையும் எழுதிக்கோங்க. அடுத்து F நம்மளுக்கு தெரில சரிங்களா, அதை விட்டுருங்க. V7 நம்மளுக்கு தெரில, அதையும் விட்டுருங்க. இப்போ Aக்கு P1 இருக்குங்களா, அதை போட்டுக்குங்க. இது வரைக்கும் போட்டுமா இந்த சீரீஸ் பாருங்கள். இப்போது ஏபிசிடி லைனாக இருக்குங்களா, அதேமாதிரி PQRST அந்தமாரி லைனாக இருக்குங்களா. அப்போது FGH அந்த மாதிரி போகுமா மேலே, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது P1 Q2 அதாவது PQRSTன்னு வருதா, Tக்கு அப்புறம் Uக்கு அப்புறம் V இது வருங்களா, இது போட்டுருங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் 1 2 3 பாருங்கள் 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குங்களா. அடுத்து 6 வரும் 7 வரும் சரிங்களா. அப்படி போட்டிங்கன்னா Fக்கான வேல்யூவும் Gக்கான வேல்யூவும் நம்ம தெரிஞ்சுக்கும் சரிங்களா. இங்கே F கேட்டுக்கிறாங்களா, அதுக்கு U6 வரும் சரிங்களா. இங்கே V7 கேட்டிருக்காங்க, V7க்கு Gன்னு இருக்குங்களா, அது போட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த சம் ஓவர் சரிங்களா. அடுத்து கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்கிறார் சரிங்களா. விற்றுட்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாபமாக கிடைக்குது சரிங்களா. அவர் அதை 12% இல்லாமல் அவர் 20%க்காக விற்றுருந்தா அவருக்கு 1200 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது நல்லா பாருங்கள், கூடுதலாகன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக 20% 1200 சொல்லி போட்டுருவோம். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இங்கே எக்ஸ்ட்ரா 20% விற்கிறதுனால அவர் கூடுதலாக தான் 1200 வருது சரிங்களா. அப்படி இருக்கிற அந்த மடிக்கணினியோட அடக்க வேலை என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 12% விற்கிறாங்களா, அடுத்தது 20% விற்கிறாரு. அந்த 20% விற்கிறதுனால கூடுதலாக மதிப்பு 1200. அப்போது அதுக்கான வித்தியாசம் பாருங்கள், வித்தியாசம் 8% வருதுங்களா. அப்போது 8% 1200 ஆயிடுச்சுங்களா. இப்போது நம்ம நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதில் 1% கண்டுபிடிப்போமா. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே நம்ம 1% 1 மடங்கு அந்த இது வச்சு தான் நம்ம ஃபுல் சம்மே ஈஸியாக கிளியர் பண்ணுவோம். அந்த மாதிரி 1% கண்டுபிடிப்போம். இப்போ 8% நம்மளுக்கு 1200னா அதை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1%ஓட மதிப்பு 150ன்னு கிடச்சிரும் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த 1% கண்டுபிடிச்சினா போதும், அதுலேருந்து உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். 80% வேணாலும் 80ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 80%க்கான மதிப்பு வந்துடும். 50% வேணும்னா 50ஆல் பெருக்குனீங்கன்னா 50%க்கான மதிப்பு வரும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு அடக்க விலைன்றது 100% சரிங்களா. அப்போது 100ஆல் பெருக்குனீங்கன்னா அந்த 150 100ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 15000 வரும். இதுதான் அந்த கணினியோட அடக்க விலை சரிங்களா. இப்போது 12% விற்றுருக்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா, அதாவது 12% விற்கிறப்போ அவர் விற்கிறாரில்ல ஃபஸ்ட்டு 12% லாபத்துக்கு, அப்படி விற்றுருந்தாருன்னா அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னு கேட்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம 1% 150 கண்டுபிடிச்சிட்டோம். 12% வித்தார்னா அவர் மொத்தமாக 112%, அதாவது 100% அடக்க விலை ப்ளஸ் 12% லாபம் இல்லைங்களா. அப்போது 150 112ஆல் பெருகுனீங்கன்னா வர பதில் தான் அதுக்கான பதில் சரிங்களா. இப்போ இப்படி கேட்டாங்கன்றதுனால இப்படியே கேட்பாங்கன்னு இல்லை, இப்படியும் கேட்பாங்க. அதுக்கும் இதே வழி தான். அதிலிருந்து நம்ம எதால் பெருக்க போகிறோன்றதை மாற்றிக்கிட்டோம்னா போதும், அதுக்கான பதில் வந்துடும் சரிங்களா. 500 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு 500ஓட 30% என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ 500ன்னு இருக்குன்னா அது மொத்தமாக 100%. லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா அது 10%, இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 1% சரிங்களா. இப்போது 5ன்றது தான் 1%க்கான மதிப்பு. நம்மளுக்கு தேவை 30%. அப்போது 30ஆல் பெருகுனீங்கன்னா 0.150 வருமா. இந்த 150 தான் இந்த 30%. அந்த 150ல் 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது நம்ம 30% கண்டுபிடிச்சிட்டோம் 150. அந்த 150ல் 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி 150 கண்டுபிடிச்சிக்கிறோம், அது 100%. அதில் 20% கேட்குறாங்களா. இப்போது லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சா 15ன்னு வருதுங்களா, அது 10%. இன்னொரு புள்ளி தள்ளி வச்சா
அது வந்து 1%. நம்மளுக்கு வந்து 20% வேணும். 10% 2ஆல் பெருகுனீங்கன்னா 20% ஆகிடுமா? அப்போது 10% வந்து 5, அதை 2ஆல் பெருகுனீங்கன்னா உங்களுக்கு 30ன்னு வரும். அதுதான் வந்து இந்த 30%தோட 20%தோட மதிப்பு. சரிங்களா? அப்போது 30ன்றது தான் வந்து இதுக்கான பதில். இதே வந்து நான் அந்த 1% மெத்தட் போடாமல் டேரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி போடணும். அதாவது 500 × 30 × 20%ன்றதுனால டிவைடட் பை 100 வரணும். அது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 டேரெக்டாக வந்துடும். நம்ம ஏன் இந்த மெத்தட் போடாமல் இந்த 1% மெத்தட் போடுறோம்னா, இந்த 1% மெத்தட்ன்றது வந்து பர்சன்டேஜில் எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? அதனால தான் அந்த மெத்தடு. இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி கூட போடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுங்க. அடுத்து ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த தொடரில் விடுபட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது போட்டிங்கன்னா இப்போ 18க்கும் 4க்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து 14. சரிங்களா? எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கிறத எடுத்துக்குங்க. இங்கே வந்து 3வது இடத்துலேயே வந்து அவங்க கேட்டிருக்காங்க விடுபட்ட எண்ணா. அப்போது இந்த ஆஃப் எடுத்துங்க, செகண்ட் ஆஃப். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான மதிப்பு நிறைய கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா 154 வரும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 114 வரும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 80 வரும். இப்போது இந்த இடம் வந்து காலியாக இருக்குமா? இப்போது இதை வச்சு நம்மளால் கணக்கு போட முடியாது. ஏன்னா இது வந்து டைரெக்டாக குறையல, அதாவது ஒரே எண்ணை வச்சு குறையல, அது வந்து வேறுபட்ட எண்ணால் குறையுது. சரிங்களா? அப்போது அடுத்தது பார்க்கணும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. அடுத்தது 40, 34, 28. இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 குறையிறது தெரிஞ்சுங்களா? லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அப்போ 6 குறைச்சாங்கன்னா இங்கே 28 வருங்களா? 28லேருந்து 6 குறைச்சிங்கன்னா 22, 22லேருந்து 6 குறைச்சா 16 வருமா? இப்போது அதை வந்து இதில் குறைக்கணும் அடுத்ததில். சரிங்களா? இப்போது இதை குறைச்சிருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே குறைக்கணும். 80லேருந்து 28 குறைச்சிங்கன்னா 52 வரும். சரிங்களா? 52லேருந்து 22 குறைச்சிங்கன்னா 30 வரும். இப்போது உங்களுக்கு தேவையானது வந்து இங்கே கிடைச்சிரும். சரிங்களா? இப்போது 180லேருந்து இங்கே கீழே இருக்கிற 80 கழிச்சிங்கன்னா 100 வருதுங்களா? அப்போது 52 இங்கே கிடைச்சிச்சிங்களா? அதை 100ல் கழிச்சிங்கன்னா 48ன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி டைப் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி 25/25ன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் நம்பர் சீரிஸுக்குன்னு ஒரு 2 வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதில் இந்த டைப் வந்து எப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இதுன்னு இல்லை, நம்பர் சீரிஸ் எது வந்தாலுமே அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றதை சொல்லியிருப்போம். அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் அது மட்டும் இருக்காது, டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிற மொத்த டைப்பும் சேர்த்து போட்டிருப்பேன். அதுக்கான எல்லா வீடியோவுமே அதில் இருக்கும். பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2³ - 2², அதாவது நம்பர் எடுத்துருக்காங்களா, அதை க்யூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 வந்து க்யூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதுக்கான வித்தியாசம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அந்த லாஜிக் சூட் ஆகுதான்ட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்குங்க. அடுத்த கேள்வி, முதல் எண் 7 எண்களின் கூடுதல் வந்து 253ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாடல் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். அதாவது ஸ்கொயர் நம்பருக்கு சரி, ஒற்றைப்படை எண்ணாக இருந்தாலும் சரி, இரட்டைப்படை எண்ணாலும் சரி, க்யூப் நம்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபார்முலா தெரியும். ஆனால் எந்த ஃபார்முலா எதுக்கு வரும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கூட்டி அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 1, 2, 3ன்றதை கூட்டினீங்கன்னா 3 எண்களை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் அந்த 6 எதுக்கு வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போது நீங்கள் n × n+1/2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா, அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ன்றது வந்துடும். எப்படின்னா என்னன்னா 3 நம்பரா, அடுத்த நம்பர் 4/2ன்னு போட்டிங்கன்னா 2 4 அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். அதை 3 2 பெருகுனீங்கன்னா 6ன்னு வரும். சரிங்களா? அப்போது இந்த ஃபார்முலா தான் வந்து கரெக்டான ஃபார்முலா. நம்ம இதை வச்சு கன்ஃபார்மே பண்ணிடலாம். சரிங்களா? அதனால தான் வந்து சின்னதாக நம்மளுக்கு ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ எடுத்து அதுக்கான ஃபார்முலாவில் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா தூக்கி நம்மளுக்கு தேவையான கேள்வியில் போட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. இப்போ n × n+1/2 அப்படின்றது தான் வந்து ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சு. அதோட மதிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க 253ன்ட்டு. இப்போது இந்த 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆகிடுமா, வகுத்தில் இருக்கிறது அங்கே போயிடுச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். அப்போ பெருக்குனீங்கன்னா 506 வரும். சரிங்களா? இப்போது n × n+1ன்றது என்னன்னா ஒரு n+1 அடுத்த எண். சரிங்களா? 2 எண்ணை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 506ன்னு வரணும். சரிங்களா? அடுத்தது எண். சரிங்களா? இங்கே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எண் வந்து 22 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எண் வந்து 23 இருக்கும். சரிங்களா? 3யும் 2யும் பெருக்குனீங்கன்னா 6 வரும். சரிங்களா? இதுலேயே வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் அடுத்ததெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 24 எடுக்கிறேன்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்த எண் வந்து 25. 4 5 இருக்குனீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0ல் வரும். அப்போ அதுவும் கிடையாது. இப்போ 18 இருக்குன்னா 18யும் 19யும் பெருக்குனீங்கன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு 6ன்ற வராது. இதே வந்து 6யும் 7யும் பெருக்குனீங்கன்னா அதுலேயும் வராது. இப்போது லாஸ்ட் டிஜிட் வச்சே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதுலேயும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த எக்ஸாம் எதுனாலும் சரி, இது வந்து ரெகுலராக கேட்பாங்க.
இப்போ ஃபாக்ஸ்ன்றது வந்து கேட்டன் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ்ன்றது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாக்ஸ்ன்றது கேட்டன் எழுதியிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஏபிசிடி போட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ரிலேஷனும் வராதுன்ற பட்சம் வந்துச்சுனாவே எஃப் வர இடத்துல சியும், ஓ வர இடத்துல ஏவும், எக்ஸ் வர இடத்துல டியும் வரும். சரிங்களா, இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் எண்களும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏக்கு ஆப்போசிட் வந்து ஜெட்டு, அதாவது ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எழுதுவோமா, அதே மாதிரி ரிவர்ஸில் ஜெட்டிலேருந்து ஏ வரைக்கும் எழுதிட்டு வருமா, அதுக்கு வந்து ஆப்போசிட் எது கிடைக்குதோ அது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படியும் வரலன்ற பட்சத்தில் இங்கே ஓக்கு வந்து ஏ வருது, இங்கே ஜெராக்ஷன் எதுனா ஓ வருதுங்களா, அதுக்கு நேராக ஏ வரும். இங்கே பாருங்கள் எதுக்கெல்லாம் ஏ வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் மட்டும் தான் இந்த இடத்துல ஏ வருது. சரிங்களா, அப்போது இது ஓகே. நம்மளுக்கு எக்ஸ்ன்ற இடத்துல டி இருக்குது, இதுக்கே ஆன்சர் வந்துச்சு. இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷனில் வந்து 2-3 இடத்துல ஏ இருந்துச்சுன்னா எப்படி போடலாம்னா, இங்கே எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸுக்கு நேராக வந்து நம்மளுக்கு டி வரும். சரிங்களா, அப்படி டி வரத்தை வச்சும் போடலாம். சப்போஸ் இங்கே எக்ஸுக்கு நேராக டி கொடுக்கலன்னா இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து 2 இடத்துல டி வர மாதிரி ஒரே ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏ வர மாதிரி கொடுத்துட்டுருந்தாங்கன்னா 2 இடத்துல டி வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறத வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா இங்கே ஆர்னு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் ஒரே எண்ணாகவும் கொடுக்கலாம். அந்த ஒரே எண்ணா வராதுன்றத வச்சும் இதை நீங்கள் போடலாம். உங்களுக்கு எப்படி வந்து கேட்டாலும் இதை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருங்க. அடுத்து 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலையும் ஒரே நம்பர் வரத்துக்கு என்ன நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ 3 பகடை உருட்டுறாங்கன்னா அதோட நிகழ்த்தகவு வந்து ஓவராலாக வந்து கீழே 6x6x6. இப்போது ஒரே பகடை உருட்டினாங்கன்னா 1/6 போடுவோம். சரிங்களா, ஏன்னா வந்து 6 சான்ஸ் இருக்குது, அதாவது 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. அந்த 6ல் எதுவும் ஒன்றா வேலாம், நம்மளுக்கு தேவையான மேலே போடுவோம் இல்லைங்களா அது. சரிங்களா, இதே 2 பகடை உருட்டினீங்கன்னா 2 சான்ஸ் இருக்குது, இதில் ஒன்று அதில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 சான்ஸ் இருக்குது. இதே வந்து 3 பகடை உருட்டினால 6x6x6 3 வரும். சரிங்களா, அப்போ போட்டுட்டோம். இப்போது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா எண்ணு இருக்கணும்னா எதை குறிக்கிறாங்கன்னா, இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3த்துலேயுமே 1 இருந்துச்சுன்னா ஒரு நிகழ்த்தகவு நம்மளுக்கு கேட்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. சரிங்களா, இப்போ 2 எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிபிலிட்டி, 3 வந்து 3 இடத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிபிலிட்டி, 4 3 இடத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி 6 வரைக்கும் 3 இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிபிலிட்டி. மொத்தம் வந்து 6 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கான சான்ஸ் வந்து 6 இருக்குது. அதை மேலே போட்டுங்க. மொத்தமாக எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அதை கீழே போட்டுங்க, நம்மளுக்கு தேவையான சான்ஸை மேலே போட்டுங்க. சரிங்களா, போட்டு இங்கே 6 இங்கே 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6x6 வரும். அதை பெருகுனிங்கன்னா 1/36 வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான நிகழ்த்தகவு பதில். சரிங்களா, அடுத்து 66 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உருளையோட விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு வந்து சிஎஸ்சி அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று சொல்லியிருப்போம். சரிங்களா, இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டோட்டலாக உள்ளே என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து அதோட ஏரியா. இப்போ நான் வரைஞ்சக்குள்ளே இருக்கிற இடத்தோட மதிப்பு. இது நான் வந்து ஃபார்முலா சொல்கிறப்பே சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு வந்து 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. அதாவது வட்டத்தோட ஏரியாவும் பெரிமீட்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சாவே இது ஃபுல்லாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு வந்து சுற்றளவு மட்டும் கேட்டாங்கன்னா, அதாவது அது சுற்றி இருக்கிற இடம் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வட்டத்தோட சுற்றளவு என்னது 2πr. இதே வந்து ஏரியா என்னது 2πr². சரிங்களா, இதில் வந்து 2πr h மல்டிப்ளை பண்ணினா, ஏன்னா வந்து இந்த இது வந்து நம்ம இந்த லென்த்துக்கு கணக்கிட போகிறோம். அப்போது ஹால் பெருக்க போகிறோம். இதே வந்து உள்ளே இருக்கிறது ஏரியா கேட்டாங்கன்னா, உள்ளே இருக்கிற ஏரியா கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து 2πr² போட்டு h போட போகிறோம். சரிங்களா, இது வந்து எப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது. அதுக்கான வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நம்மளை கேட்குறது வந்து வலைப்பரப்பு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு அதோட விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா இப்போ இந்த ஃபார்முலா போடுவோம். சரிங்களா, வலைப்பரப்பான ஃபார்முலா 2πr/h. சரிங்களா, இதே வந்து மொத்த அளவு கேட்டாங்கன்னா, அதாவது டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து πr² × h வரும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து வலைப்பரப்பு தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் வந்து நம்ம விட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து 2πr/hன்றது தான் வந்து ஃபார்முலா. 2 × πக்கு வந்து 22/7, r வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். h வந்து 7 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 7 கேன்சல் பண்ணிவிட்டு அதோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 66 கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த 22 வந்து இங்கே போச்சுன்னா டிவைடட் பை 22 வரும். அதை ஒரு முறை மேலே வந்து 3 முறை, அதாவது 66 ஆச்சுன்னா 3 முறை வரும். இங்கே வந்து 2r = 3 வரும். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு வட்டம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரம் வந்து அதில் பாதி. சரிங்களா, அதாவது ஆரம் தான் வந்து 6. சரிங்களா, ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து அவங்க கேட்கறது வந்து விட்டம்னா அந்த ஆரத்தை 2 மடங்கு. சரிங்களா, அப்போது 2r. சரிங்களா, அது = 3. அது வந்து டேரெக்டாகவே கெச்சிச்சு அப்படியே எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கான பதில் வந்து 3 சென்டிமீட்டர்ன்றது தான் பதில். அடுத்த கேள்வி, இருசக்கர வாகனம் ஒன்றில் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன் வந்து 80,000 இருக்குது.
முதல் ஆண்டு வந்து 4% அதோட மதிப்பு குறையுது, இரண்டாம் ஆண்டு வந்து 4% அதோட மதிப்பு வந்து அதிகரிக்குது. அப்போது தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம 1% சொன்னோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 80,000 கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து 1% கண்டுபிடிங்க. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் கம் பண்ணிங்கன்னா அது வந்து 1% மதிப்புன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ குறையுது, ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4% குறையுது. அப்போது நம்மளுக்கு வந்து 1% 800 கழிச்சிச்சு, 4%னா 4ஆல் பெருக்குனீங்கன்னா அது வந்து கச்சிருமா 3200 வருதா. அப்போது 80,000ல் 3200ன்றத கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 76,800 வரும். சரிங்களா, இதிலிருந்து 4% அடுத்த வருஷம் வந்து உயருது. சரிங்களா, அப்போது இதிலிருந்து 76,800 இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து 4% அதிகரிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், 80,000ல் 4% அதிகரிக்குதுன்னு சொல்லி அப்படி போட்டுருவோம். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். 76,800 இருக்குங்களா, அதுலேருந்து 4%, அதாவது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி வச்சுன்னா 1% சொன்னோமா, 768 4ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3072 வரும். அதை வந்து கூட்டணும். சரிங்களா, மைனஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 79,872 வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். அடுத்து, தனி வட்டி மூலம் அசல் வந்து 2000 ரூபாய், 8% வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாக எவ்வளோ மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து PNR/100 ஒரு ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து வட்டி வந்து அது வந்து வட்டி தரது, அசல் வந்து 2000, வட்டியும் 2000 ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அது ரெட்டிப்பாகும். ஏன்னா கொடுத்துக்கிற மதிப்பு வந்து 2000னா அதை டபுள் மடங்கு வந்து 4000 இல்லைங்களா, அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வட்டி வந்து 2000 கிடைக்கணும். நம்ம இங்கே 2000 தான் போடணும், 4000னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். வட்டி 2000 கிடைச்சிச்சுன்னா அசலோடு சேர்த்து டபுள் ஆகிடும். சரிங்களா, அப்போது இது போட்டிங்கன்னா பிரின்சிபல் வந்து 2000 அது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் வந்து 8% கொடுத்துருக்காங்க. பை 100 அப்படியே போட்டுங்க. நம்மளுக்கு தேவை இந்த 2000 அப்படியே வச்சுக்கோங்களா. இதை 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 20 × 8 நிற்கும். 20 × 8 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே போச்சுன்னா 20 × 8ன்னு வரும். சரிங்களா, 20 × 8, 20 அடிச்சிங்கன்னா 100 முறை வரும், கீழே வந்து 8 அப்படியே நிற்கும். சரிங்களா, இப்போது இது வந்து 100/8 வருஷம்னு வரும். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து மாதம் கேட்குறாங்க இல்லைங்களா, மாதத்துக்கு என்ன பண்ணுன்னா 100/8 வருஷத்தில் இருக்குது. இதை வந்து மாதத்துலனா ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதமா, 12ஆல் பெருக்குனீங்கன்னா இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டில் 2 முறை, இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டில் 3 முறை, இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் 1 முறை, மேலே 2ஆம் வாய்ப்பாட்டில் 50 முறை, 50 × 3 நிற்கும். 50 × 3 வந்து 150. இது பதில். சரிங்களா, இதே மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டியும் நம்ம சொன்ன பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஃபுல்லாக எத்தனை டைப் இருக்கோ அத்தனை டைப்புமே அதில் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஒரு கேள்வி. சரிங்களா, இது ஃபுல்லாக படிக்கல, டைம் ஆகிடும். காலையில் வந்து 5 மணிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா அலாரமும் ஒன்றா அடிக்குது. சரி, 4 அலைபேசியும் ஒன்றா அடிக்குது. சரிங்களா, ஒரு அலைபேசி வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் அடிக்கும், இன்னொரு அலைபேசி வந்து ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் அடிக்கும், இன்னொரு அலைபேசி வந்து ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு அடிக்கும், இன்னொரு அலைபேசி அதாவது 4வது அலைபேசி வந்து ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கு அடிக்கும். இப்படி அடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 மணிக்கு ஒன்றா அடிச்சிட்டு திரும்பவும் எப்போ வந்து எல்லாமே ஒன்றா வந்து ரிங் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்படி கேட்குறப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, 20 30 40 50 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 600ன்னு வரும். சரிங்களா, 600ன்றது வந்து நிமிஷத்தில் இருக்குது, நம்மளுக்கு வந்து டைமில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்களா, அந்த டைம் கொடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கான மதிப்பு கிடச்சிடும். சரிங்களா, இப்போ 60ஆல் அடிச்சிங்கன்னா 10ன்னு வரும். சரிங்களா, 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அது அடிக்கும். சரிங்களா, இப்போ காலையில் 5 மணிக்கு அடிக்குது, இதில் 10 மணி நேரம் சேர்த்திங்கன்னா 15 மணி நேரம்னு இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து மொத்தமே வந்து 12 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 12 போச்சுன்னா மிச்சம் 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 வந்து மதியம் அடிக்கும். ஏன்னு வச்சுங்களேன், காலையில் அடிச்சதுன்னா காலையிலேருந்து 10 மணி நேரம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயந்தரம் அதாவது பிற்பகல் வந்துடும் இல்லைங்களா, அப்போது பிற்பகல் 3 மணின்னு வரும். சரிங்களா, இங்கே ஆப்ஷனில் முற்பகல்னு கொடுத்துருக்காங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காலையிலேருந்து ஒரு 10 மணி நேரம் கூட்டினீங்கன்னா மதியம் தான் வரும், அதில் தான் அடிக்கும், அது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து 3 எண்ணு கொடுத்துட்டு அதோட மீசிமா கேட்டிருக்காங்க. 3 2.7 0.09 இது 3த்துக்கான மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், 2 புள்ளியில் இருக்குது. அப்படியே டேரெக்டாக கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து புள்ளியில் இருக்கிறதுனால அப்படி நம்மளால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது இதை எல்லாத்தையுமே வந்து முழு எண்ணாக மாற்றிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே 0.09ன்றத 100ஆல் பெருக்குனீங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து முழு எண் அதாவது 9 வரும். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்குனீங்கன்னா கீழேயும் 100ஆல் வகுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா தான் அது சமமாக இருக்கும். அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 300/100, 270/100, 9/100 இப்படின்னு வரும். இந்த மாதிரி எண்கள் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கும்போதே சொல்லியிருப்போம். உங்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற எண்ணோட எல்சிஎம் எடுக்கணும். அதாவது எதை கேட்குறாங்களோ அதை வந்து மேலே இருக்கிற எண்ணுக்கு எடுத்துக்கணும், கீழே இருக்கிற எண்ணுக்கு அதுக்கு ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். சரிங்களா, இதே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற எண்கள்லாம் வந்து ஹெச்சிஎஃப் எடுத்துட்டு கீழே இருக்கிற எண்களுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, இங்கே வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற எண்களுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2700 வரும். கீழே இருக்கிற எண்ணுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 100 வரும். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 27 வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா, அடுத்து ஒரு செவ்வக வடிவ நிலத்தில் ஒரு பக்கத்துக்கான அளவு வந்து 15 மீட்டர்.
அதன் ஒரு மூலை விட்டத்துக்கான அளவு, அதாவது இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கான அளவு வந்து 17 மீட்டர்னா அந்த நிலத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது ஒரு பக்கம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து 15 மீட்டர்ன்ட்டு, இங்கே சென்ட்ரலில் இருக்கிறது தான் வந்து 17 கொடுத்துருக்காங்க. இந்த 100 பக்கம் தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளுக்கு வந்து ஏரியாவோட ஃபார்முலா L×B போட்டு நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது தெரியலன்றதுனால நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம். அதாவது இருக்கிறதுலே பெருசாக எதுக்குதோ அதோட ஸ்கொயர் மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற 2 ஸ்கொயர் மதிப்பையும் கூட்டினா அதுக்கான ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 289 ஈக்குவல் டு 225 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். 289 மைனஸ் 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். அதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா 64 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னா 64 வந்து 8 ஸ்கொயர். அப்போ எக்ஸோட மதிப்பு 8 வரும். அப்போ இந்த பக்கத்துக்கான மதிப்பு வந்து 8 கிடைச்சிரும். ஆல்ரெடி வந்து இந்த பக்கத்துக்கான மதிப்பு வந்து நம்மளுக்கு 5 இருக்கு. 5 × 8 போட்டிங்கன்னா 120 வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா, அடுத்து கீழ்காணவற்றில் எது வந்து இந்த 2 எண்களுக்கு இடையில அமையும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி சம்பளம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறோம். அதே வந்து இந்த ரூட்டில் வந்து 3, 4 அந்த மாதிரி மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக போட முடியாது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரூட்டில் இருக்கு இல்லைங்களா வெளியோ, இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக எது வரும்? 12 வரும். 12ன்றது வந்து 3 கூட 4ஆல் பெருக்குனிங்கன்னா வர்றது. அப்போது 4ஆல் பெருக்கிட்டு உள்ளே வந்து இருக்கிற எண்ணுக்கு வந்து பவரில் 4 போட்டுக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 கூட 3 பெருக்குனிங்கன்னா தான் வந்து 12 வரும். அதே மாதிரி இங்கே 3 பெருக்கிறதுனால உள்ளே இருக்கிற எண்ணுக்கு வந்து பவரில் 3 போட்டுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 12 வந்துடும், இங்கே 12 வந்துடும். இங்கே ரூட் வந்து சமமாக இருக்கிறதுனால உள்ளே வர மதிப்பு வந்துச்சுன்னா அது ஈக்குவலாக தெரியும். சரிங்களா, அதை வச்சு கம்பேர் பண்ணிடலாம் எது வந்து பெருசு சின்னதுன்ட்டு. இப்போது உள்ளே இருக்கிற எண்ணெல்லாம் வந்து பெருக்குனிங்கன்னா 2401 வரும். இதை பெருக்குனிங்கன்னா 125 வரும். அதே மாதிரி ஆப்ஷனில் எதுவுமே இல்லைன்றதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட் 2 வரும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லைன்ட்டு 1 போட்டுக்குவோம். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா வந்து இது ஸ்கொயர் ரூட்டு மேலே 2 இருக்கும். நம்ம வந்து இங்கே 12 வர வச்சுருக்கோம். 2 12 வர வைக்கணும்னா 6ஆல் பெருக்கணும். 6ஆல் பெருக்குனிங்கன்னா 12 வந்துடும். அதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஒவ்வொன்றும் கிடைக்கும். அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா √3 கிடைக்கும். அதுக்கான சால்வ் பண்ண இது வந்து இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, கேட் என்பது ஏபிசி அது மாதிரி இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அதை வந்து நேருக்கு நேராக எழுதிட்டு அதுக்கு நேராக நம்பரை எழுதிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து tan by cotன்றது என்னென்னு கேட்டிருக்காங்க. டீக்கு நேராக என்ன இருக்குது? சி. அப்போது சி ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அடுத்து வந்து ஏக்கு நேராக பி இருக்குது, அப்போ பி எழுதிருங்க. அப்புறம் எண்ணுக்கு நேராக வந்து எதுவுமே இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சிக்கு நேராக வந்து ஏ இருக்குது, ஏ எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் ஓக்கு நேராக இ இருக்குது, இ எழுதிக்குங்க. அடுத்து டீக்கு நேராக வந்து சி இருக்குது, அது எழுதிங்க. இப்போது கீழே இருக்கிறது மொத்தமே வந்து முழுசாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுலேருந்தே எடுத்துட்டோம். அப்போது ஏஇசின்னு எங்கெங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. மிச்சம் 2 வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சிபி வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, கண்டுபிடிச்சோமா? அப்போது இது ஓகே. இப்போது என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து மேலே வந்து ஏன்னு இருக்குது, இங்கே என் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இதை வச்சு இது போட்டுடலாம். சி இருந்தால் தான் வந்து அந்த இடத்துல ஏ வரும்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, அப்போது இது வராது. இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் டி தான். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து எடுத்து ஒரு சீரீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னென்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஜி கொடுத்துருக்காங்களா, ஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பி கொடுத்துருக்காங்க, அடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் பி கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கு ஃபஸ்ட் லெட்டர் டி கொடுத்துருக்காங்க, அப்போ டி கொடுத்துருக்காங்களா. அடுத்தது ஃபஸ்ட் லெட்டர், அதுக்கு அடுத்த நம்பர் வரணுமா, அப்போது எம் வரும். சரிங்களா, எம் எதில் இருக்கிற பாருங்கள், 3ல் இருக்குது, அப்போ ஆப்ஷன் பி வராது. சரிங்களா, அடுத்து வந்து டி கொடுத்துருக்காங்க, டின்றது இங்கே இருக்குது. அடுத்து வந்து எம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த லெட்டர். சரிங்களா, அடுத்தது 4ன்றதை கொடுத்துருக்காங்க, அடுத்த எண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என், அப்போ எம்என் எதில் வருது பாருங்கள். இதை வச்சு பார்த்தீங்கன்னாவே ஆப்ஷன்லேயே இருக்கிற ஆப்ஷன் தான் வரும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே ஆப்ஷன் செட் ஆகலைன்னா அடுத்த லெட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை 6 நாளில் செய்கிறார், பி என்பவர் வந்து அதே வேலையை 12 நாட்டில் முடிக்கிறார். அப்படி இருக்கிறப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏ வந்து 6 நாளில் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கணும்னா பி வந்து 12 நாளில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிக்கலாமா. இது வந்து நம்ம எல்சிஎம் மெத்தடில் இருக்கிற டைப் எல்லா டைப்புமே எப்படி போகிறதுன்னு ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். ஆட்கள் நாட்களில் இருக்கிற டைப்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்றத போட்டிருப்போம். அதில் பார்க்காதவங்க பார்த்துங்க, எல்லா டைப்புமே அதில் இருக்கும், அதுவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துங்க. இப்போது இதுக்கான எல்சிஎம் வந்து 12ன்னு வரும். சரிங்களா, இந்த 12ன்றது என்னென்னா முழு வேலை. சரிங்களா, மொத்தமாக அவங்க செய்கிற வேலையோட மதிப்பு. சரிங்களா, இப்போது
6 இருக்குங்களா ஏ, அதை வந்து எதால் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 12 வரும்னா 2ஆல் பெருக்குனிங்கன்னா 12 வரும். 12ன்றத இங்கே பி வந்து 12 இருக்கு இல்லைங்களா, இங்கே 12 எதால் பெருக்குனா வரும்னா 1ஆல் பெருக்குனிங்கன்னா வரும். அப்போ 1ன்றத கீழே போட்டுங்க, 2ன்றது மேலே போட்டுங்க. ஏ வந்து இந்த மேலே போடுற எண் என்னன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. சரிங்களா, கீழே இருக்கிற 1 வந்து பி வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. இப்போது உங்களுக்கு வந்து மொத்தமாக வேலை வந்து 12ன்னு வந்துச்சு. சரிங்களா, ஏவும் பி சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார், பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பங்கு செய்வார். சரிங்களா, அப்போ 2 பேர் சேர்ந்து செய்யறதுனால மொத்தம் வந்து 3 பங்கு வேலை ஒரு நாளைக்கு முடிப்பாங்க. அப்போ மொத்தமாக வந்து வேலை வந்து 12. அதை வந்து 3 பங்கு செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடியும்னா அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். அந்த 4 நாட்கள் தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா, அடுத்து ஆண்டு வட்டி விகிதத்தில் 16 2/3% எனில் 68,000ன்றதுக்கு 9 மாதத்துக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியில் வந்து 2/3 கொடுத்த உடனே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். அதை வந்து நார்மலாகவே நீங்கள் 16% எடுத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ன்றது வந்து பர்சன்டேஜுங்களா. இப்போது நம்ம சொன்னோம் 68,000ன்றது ஒரு மதிப்பு, லாஸ்ட்லேருந்து 2 புள்ளி தள்ளி வச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1% மதிப்பு கிடச்சிரும். அப்போது அந்த 1% மதிப்பை 16ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 16%க்கான மதிப்பு கிடச்சிரும். சரிங்களா, 10,880ன்றது. இது வந்து நம்மளுக்கு வந்து மாதத்தில் கேட்டிருக்காங்க. மாதத்தில் கேட்டுறதுனால ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம். அந்த 12ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 906ன்னு கிடைக்கும். அது வந்து ஒரு மாதத்துக்கான வட்டி. நம்மளை கேட்டுக்கிறது 9 மாதத்துக்கான வட்டி. 9 மாதத்துக்கு வந்து 9ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு மாதத்துக்கு 906 ரூபானா 9 மாதத்துக்கான வட்டினா 9ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருமா. அப்போ பெருக்குனிங்கன்னா 8,160ன்னு வரும். சரிங்களா, இப்போ 8,160க்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த 2/3ன்றது வந்து அதோடய அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா. அப்போது அதிகமாக இருக்கிறது 8,500ன்றது தான் அதிகமானது. அப்போது அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, அப்படி இல்லை எனக்கு வந்து எக்ஸாக்டாக கேட்டால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு PNR/100ன்னு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா. அது வந்து பிரின்சிபல் வந்து 68,000. சரிங்களா, என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க. இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம் இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். 9/12ன்றது வந்து இதுக்கான இது. சரிங்களா, இந்த 16 2/3ன்றத நம்ம வந்து 3 × 16 + 2ன்னு எதுவுமா அப்படி எதுனா 50/3ன்னு வரும். அப்படி போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். /100ன்றதை போட்டுங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத 3/4ன்னு வரும். சரிங்களா, அந்த 3 வந்து இங்கே கேன்சல் பண்ணிட்டு 4 வந்து இங்கே கேன்சல் பண்ணால் 170ன்னு வரும். இங்கே 50 நிற்கும். 170 50 பெருக்குனிங்கன்னா 8,500ன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஆப்ஷன் வந்து ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தரமாக போட்டிங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். மற்றபடி இதிலே வந்து மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து பகடை கணக்கு. இதில் வந்து ஒரு பகடையில் வந்து நம்ம 1 2 3 4 5 6 இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவங்களே வந்து ஒரு பகடையில் 1 2 2 3 3 இருக்குன்ட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து 2 பகடையாக உருட்டுறாங்க. உருட்டுறப்போ முதல் பகடை இருக்கிற மதிப்பை விட 2வது பகடையில் இருக்கிற மதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது எப்படி எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு வந்து முதல் பகடையோடைய 2வது பகடையில் அதிகமாக வேணும். அப்போது முதல் பகடையில் 3 வீழ்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதோட அதிகமாக கிடைக்காது, ஈக்குவலான 3 தான் கிடைக்கும். அதிகமாக தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 வந்து ஈக்குவலாக தான் கிடைக்கும். அப்போது அது வராது. சரிங்களா, இப்போது முதல் பகடையில் நம்ம பார்க்க வேண்டியது 1 2 2 தான். சரிங்களா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு 3 வீரப்போ அதோட அதிகமாக வீயும். இப்போ 1 பார்க்கலாம். சரிங்களா, முதல் பகடையில் 1 வீதுனா அதோட அதிகமாக எது வீன்னு பாருங்கள். இந்த 2 வீயும் அது 1. அப்போது 1, 2. இந்த 2 வீயும் அப்போது 1, 2 2 வந்துச்சுங்களா. அடுத்தது 3 வீயுமா. அப்போது 1, 3 1, 3 1, 3 மொத்தம் 5 வீ. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 வச்சு 5 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து 2 வச்சு பார்ப்போம். 2 வச்சு பார்த்தீங்கன்னா 2 வந்து சமமாக இருக்கும். அதனால் அது கணக்கு இல்லை. ஏன்னா வந்து அதிகமானது தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2 வந்து கணக்கு இல்லை. அப்போது 3க்கு போவோம். 3 வீழ்ச்சினாமே நம்மளுக்கு வந்து அதோட அதிகமான மதிப்பு தான். அப்போது 3 வீமா, அதாவது 2வதாக இருக்கிற முதல் 2. சரிங்களா, அதுக்கு வந்து 3 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து இந்த 3வதாக இருக்கிற 2க்கு பாருங்கள். அதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3. சரிங்களா, 3 வீங்களா. அப்போது அதிகமாக இருக்குங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3. 5 + 3 8, 8 + 3 11. ஆக மொத்தம் 11 பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி 10,890 ஏ மற்றும் பி என்கின்ற இரு குழுவிற்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா பியோட குழுவிற்கு கிடைக்கிற
தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் வந்து நம்ம எப்படி போனோன்றத விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நம்ம முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். விகிதத்தில் எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலான்றத அதுவுமே அந்த பிளேலிஸ்ட் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது வந்து முழு எண் சரிங்களா. முழு விஷயம் வந்து 890, அதாவது 10,890 தான் வந்து முழு மதிப்பு. அதை வந்து 4:5 ரேஷியோவில் பிரிக்கணும். இங்கே ஒரு 4 மடங்கு, அங்கே ஒரு 5 மடங்கு சரிங்களா. அதை பிரிச்சிங்கன்னா மொத்தமாக வந்து 9 மடங்காக பிரிக்கணும். அப்போ 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மடங்கோட பதில் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒரு மடங்கோட பதில் வந்து 1210 கிடைக்கும் சரிங்களா. ஏக்கு வந்து 4 பங்குன்னு சொல்லிட்டாங்க, பிக்கு வந்து 5 பங்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 1210 4ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கான மதிப்பு கிடைச்சிடும். அதே வந்து 5ஆல் பெருக்குனீங்கன்னா பிக்கான மதிப்பு கிடைச்சிடும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிக்கான மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது பிக்கானது வந்து 6050 சரிங்களா. அப்போது 6050ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே ஏக்கு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்த 4840 இருக்குங்களா, அதை போட்டிங்கன்னா அதுக்கான மதிப்பு வந்துடும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து இதுவுமே வந்து ஒரு விகித கணக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. A/B/Cயோட மதிப்பு வந்து 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து A/B/B/C/C/A இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து A/B/Cன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து டேரெக்டாகவே A = 2, B = 3, C = 4ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ரேஷியோவில் எழுதிக்கங்க. 2/3, 3/4, 4/2ன்னு வரும். இதில் வந்து எல்லாமே சமமாக இருந்தால் தான் நம்ம வந்து மேலே இருக்கிற எண்ணை சமப்படுத்தி இது பண்ண முடியும், கம்பேர் பண்ணி போட முடியும். அதனால் கீழே இருக்கிற எண்ணெல்லாம் வந்து சமப்படுத்தணும்னா இந்த 3, 4, 2 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்சிஎம் எத்துங்க. எல்சிஎம் எத்திங்கன்னா 12ன்னு வரும் சரிங்களா. அது ஒன்றும் இல்லை, எல்சிஎம்னா எல்லா வாய்ப்பாடுலையுமே அந்த 12ன்றது வரணும், அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. இப்போது 12ன்றது எப்படி வரும்னா, கீழே இருக்கிற 3க்கு வந்து 4ஆல் பெருக்கினா 12 வருமா, கீழே 4ஆல் பெருக்கணும்னா மேலே 4ஆல் பெருக்கணும் சரிங்களா. அப்படி பெருக்கினுங்க. அடுத்து 4 வந்து 3ஆல் பெருக்கினா 12 வரும், கீழே 3ஆல் பெருக்கினா மேலே பெருக்கணும் 3ஆல் சரிங்களா. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வந்து 2 இருக்குது, 2 வந்து 6ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 6ஆல் பெருக்கணும், அப்போ தான் வந்து கீழே வந்து 12 வரும். இப்போது எல்லாத்துலேயுமே 12 வந்துச்சுங்களா காமனா. இப்போ மேலே இருக்கிற எண்ணை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. இது கம்பேர் பண்ணிங்கன்னா 8:9:24ன்னு வரும். 8:9:24ன்னு வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு கூட்டம் வந்து அதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து சுனில் வந்து 20 நிமிடத்துக்கு முன்னாடியே, அதாவது 8:50க்கு 20 நிமிடத்துக்கு முன்னாடியே வந்து போய் சேர்ந்துடுறாரு. அதாவது இந்த கேள்வி வந்து இங்கிலீஷில் தான் கரெக்டாக இருக்கும், தமிழில் வந்து தப்பாக இருக்கும். இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா தான் இந்த இது விட்டுருப்பாங்க சரிங்களா. அதாவது என்ன விட்டுருப்பாங்கன்னா, ரெண்டாவதாக ஒருத்தரை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அவர் வர்றதுக்கு 30 நிமிஷம் முன்னாடியே போயிருப்பாருன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரை வந்த டைம்ன்றதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே 30 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன்னு உணர்றாரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், அவர் வந்து 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரா, அப்போ வந்து 8:30க்கு வந்து அவர் போயிருப்பார் சரிங்களா. அவருக்கு வந்து லேட்டாக வந்தார் இல்லைங்களா, அவருக்கு முன்னாடி வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி வந்தவருக்கு 30 நிமிஷம் முன்னாடியே போயிட்டுருக்காரு. அப்போ 30 நிமிஷத்துக்கு முன்னாடினா 8:30க்கு இவர் வந்துட்டார், அவர் வந்து 30 நிமிஷம் லேட்டாக வராது இவருடைய. அப்போது 9 மணிக்கு அவர் வராரு சரிங்களா. அவர் வந்து வராரு இல்லைங்களா, அவர் வந்து மீட்டிங்க்கு 40 நிமிஷம் லேட்டாக வராரு சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ மீட்டிங்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இவர் 9 மணிக்கு வராரா ரெண்டாவது பர்சனு, அவர் வந்து 40 நிமிஷம் லேட்டாக வராரா. 40 நிமிஷம் லேட்டாக வரதுனால 40 கழிச்சிங்கன்னா 9 மணிலேருந்து 40 நிமிஷம் கழிச்சிங்கன்னா 8:20ன்னு வரும் சரிங்களா. அப்போது 8:20 தான் வந்து கூட்டம் ஃபிக்ஸ் பண்ண டைமிங் சரிங்களா. இதில் வந்து தமிழில் கொடுத்ததை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இங்கிலீஷில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும், அது பார்த்துக்குங்க. அடுத்து பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 1.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது எப்படி போடலாம்னா, ஒரு வேலைன்றது வந்து நம்மளுக்கு வந்து மதிப்பு தெரியாது சரிங்களா. அப்போது 1 மணி நேரத்துக்கு 10 வேலை செய்வாங்கன்றத தோராயமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா ஏ வந்து 7 மணி நேரத்துக்கு வந்து 70 வேலை செய்வார் சரிங்களா. அந்த இருக்கிற அரை மணி நேரத்துக்கு வந்து 5 வேலை செய்வார். எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 10 வேலை செய்கிறாரு, அரை மணி நேரத்துக்கு அதில் பாதி செய்வாரா, 5 வேலை. அப்போ மொத்தமாக 7.5 மணி நேரமா, 7 மணி நேரத்துக்கு 70 வேலை, அரை மணி நேரத்துக்கு 5 வேலை, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 75ன்றது தான் வந்து 7.5 மணி நேரத்தில் ஏ செஞ்ச வேலை சரிங்களா. பி வந்து அவரை விட 20% வந்து அதிகமாக வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. 20%னா அவர் நார்மலாக வந்து ஏ வந்து 10 வேலை செய்கிறாரா, 20% எவ்வளோ அதில்
நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சுனா 10%க்கான மதிப்பு கிடைச்சிருமா? 10% வந்து ஒரு வேலை, 20% வந்து 2 வேலைங்களா? அப்போது நார்மலாக வந்து ஏ வந்து 10 வேலை செய்கிறாரு, அவரோட 20% அதிகமாக செய்யறதுனால பி வந்து 12 வேலை செய்வார். சரிங்களா? இப்போ 75 12ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 6/3/12ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை கழித்து பார்த்தீங்கன்னா 6.25ன்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 6.25 தான் வருது, அது ஆப்ஷன்லேயே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று ஆன்சர் வந்து 6.5 மணி நேரம்னு கொடுக்கணும், இல்லை 6 மணி நேரம்னு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ இது 2 தான் இருக்குது, இதில் எதுனா கொடுக்கலாம். ஏன்னா வந்து 6.25 1/4 மணி நேரம் அதிகமாகிறது தான் வந்து 6.5 மணி நேரம், அதோடய 1/4 மணி நேரம் கம்மியாகிறது தான் வந்து 6 மணி நேரம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து 6 மணி நேரன்றது வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதோடய அதிகமாக போக வாய்ப்பு இல்லை, கம்மியாக தானே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் மேபி இதுவாக கொடுக்கலாம். சரிங்களா? என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 24வது கேள்வி. சரிங்களா? ஒரு நீச்சல் குளம் வந்து 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் வந்து குதிக்கும் போது நீரோட உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து உயருது. மொத்தமாக வந்து எல்லா ஆண்களும் குதிச்சதுனால 1 சென்டிமீட்டர் வந்து உயருது. சரிங்களா? அப்போது ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீர் வந்து 0.1 மீட்டர் கியூப். சரிங்களா? அப்படின்னா அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம். இது எப்படி சிம்பிளாக அப்ரோச் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்மை எப்படி ஈஸியாக போடலான்னு பாருங்கள். இங்கே கொடுத்துட்ருக்காங்களா, அந்த தொட்டியோட நீளமும் அகலமும் கொடுத்துட்ருக்காங்களா, அந்த நீளமும் அகலமும் சேர்ந்த மாதிரி தான். இப்போ இப்படி இருக்குன்னா தொட்டி, இப்போ இந்த நீளமும் அகலமும் சேர்ந்த மாதிரி தான் தண்ணி வெளியே வரும். சரிங்களா? இதில் மட்டும் கம்மியாக இதில் மட்டும் அதிகமாகலாம் இருக்காது, அந்த தொட்டியோட அகலத்துக்கு சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெளியே வரும். அதாவது மேலேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த அகலத்துக்கு சேர்ந்த மாதிரி தான் வெளியே வரும். சரிங்களா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வெளியேற நீர் வந்து அவங்க உள்ளே இறங்கினவங்களுக்கும் அவங்க வெளியேற்றுற ஒவ்வொருத்தரோட மதிப்புக்கும் சமமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நம்ம எத்தனை பேருன்றதையும், அதே மாதிரி ஒருத்தர் வெளியேற்றுற சராசரி நீரோட மதிப்பும் இந்த பக்கம் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போது எத்தனை பேருன்னு தெரியாது, n × 0.1ன்னு போட்டுக்கிறோம். இப்போயே ஒருத்தராக இருந்துச்சுன்னா 0.1 மீட்டர் கியூப், 10 பேர் இருந்துச்சுன்னா 1 மீட்டர் கியூப்னு வரும் இல்லைங்களா, அது இந்த பக்கம் போட்டுக்கிறோம். இப்போது தொட்டிலேருந்து வெளியேற மொத்த தண்ணி எவ்வளோன்னு பாருங்கள். சரிங்களா? அதே நான் சொன்னேன், அதே நீளமும் அகலமும் சேர்த்து எவ்வளோ வெளியே வருதோ அதையும் சொன்னோம் இல்லைங்களா, மொத்தமாக வெளியே வர தண்ணியோட மதிப்பு. சரிங்களா? இப்போ நீளமும் அகலமும் பெருக்கினீங்கன்னா 24 × 5ன்னு வரும். இது வந்து 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே மீட்டரில் இருக்கும்போது சென்டிமீட்டரில் இருந்தால் ஒரு 100 சென்டிமீட்டர் தான் வந்து 1 மீட்ரு. சரிங்களா? அப்போது 1 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1/100ஆல் போட்டிங்கன்னா 2 புள்ளி தள்ளி வரும். அப்போ 0.01ன்னு வரும். சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா பெருக்கி பார்த்தீங்கன்னா இங்கே 24 5 போட்டிங்கன்னா 360 × 0.01ன்னு வரும். அதை இதோட பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.6ன்னு வரும். சரிங்களா? இப்போது இங்கே n × 0.1ன்னு இருக்குங்களா லெஃப்ட் சைடில், அதை பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துடுமா, அப்போது 3.6/0.1ன்னு வருமா. இதை வந்து முழு பின்பமாக மாற்றணும்னா 10ஆல் பெருக்கினீங்கன்னா 1ன்னு வந்துடுமா. அப்போ கீழே மேலேயும் 10ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து 36, கீழே வந்து 1ன்னு வரும். இப்போ 36/1ன்றது 36ன்னு வருதுங்களா, அதுதான் வந்து உள்ளே இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை. சரிங்களா? இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து 2024 குரூப் 2ல் கேட்ட மேக்ஸ் சைக்காலஜிக்கான சொல்யூஷன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எப்படி எப்படிலாம் சம் வந்தால் எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலான்றது, இதுவுமே வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு மூலையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி இந்த வீடியோவை போடுறேன். இது உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகும் நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன்னா, இது வந்து மற்ற சேனல் மாதிரி கிடையாது, திருப்பி அதை தான் சொல்கிறேன். இது வந்து படிக்கிறவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான சேனல். இதை வந்து எல்லாராலையும் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு கனவோடு, அதாவது வேலை வாங்கணுன்ற ஒரு கனவோடு படிக்கிறோன்றதுனால நம்மளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து பண்ணுற சப்போர்ட்டில் தான் வந்து இந்த சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, எல்லாருமே பார்க்குறாங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது வந்து குறைவான ஆட்கள் பார்க்குறதுனால தான், பார்க்குற ஒவ்வொருத்தருமே சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை புஷ் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு ரீச் ஆகும் சேனல். சரிங்களா? அதனால தான் கேட்குறேன், பார்க்குற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோவில் இந்த சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த திங்கிங்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து வர வீடியோவில் அதை
மாற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த தப்புலாம் இருக்குது அதெல்லாம் மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே, அதெல்லாம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிறேன். இதுதான் வந்து உங்களுக்கான தொகுப்பு, சரிங்களா? குரூப் 2 மேக்ஸ் சைக்காலஜிக்கான தொகுப்பு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கனகான் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சு சப்போர்ட்டாக கொடுங்க. நம்ம வந்து காசு பணத்துக்காக எடுக்கல, நம்ம ஒரு ரீச் ஆகணும், ஒரு பேராக இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறோம். அதனால் உங்களோட ஆதரவு இல்லாமல் அதை பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சதை அதாவது ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறதாகட்டும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் இது வந்து காசு பணத்தால் வரதில்லை, நம்ம மனசு வச்சா வர்றது தான். அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிங்க. இதே மாதிரி ஃபுல் மேக்ஸ் சைக்காலஜி வீடியோவை, அதாவது டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸ் சைக்காலஜினா இதுதான்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாப்பிக்கான ப்ளேலிஸ்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காத பார்த்துங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.